ஏலியன்ஸை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமே நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ விஷுவலாக பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு கதை படித்தனாக்கா நான் அந்த கதை கேரக்டர் டிசைன் பண்ணிப்பேன். ஒரு ராஜா வந்தார்னா வெள்ளை குதிரையில் வந்தாரா, ஓகே வெள்ளை குதிரை, தலையில் கிரீடம் இருந்துச்சா இல்லையா, அப்படி நான் ஒரு கேரக்டர் கொடுத்துப்பேன். நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் ஒரு ஷேப் கொடுத்துப்பீங்க. நாங்கள் படங்களில் பார்த்த ஏலியனை பழக்கம், நீங்கள் ஏலியன் பக்கத்து வீட்டுக்கார பற்றி ஃபுல்லாக பேசுகிறீங்க. நீங்கள் ஏலியனை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பார்த்துருக்கேன். சூப்பர். எப்படி நான் கேட்க விரும்பல, தோற்றம் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது சில பேர் வந்து மனித உருவத்தில் மனிதர்கள் மாதிரி தோற்றம் இருக்கும், சிலது வந்துக்கிட்டு நீங்கள் இந்த கிரே ஏலியன்ஸ்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? அந்த நீள்வட்டம். ஆமாம், அந்த மாதிரி நான் பார்த்த அந்த ஒரு ஏலியனை, ஓகே, அந்த உருவத்தை வச்சு தான் நான் வந்து பறக்கும் தட்டு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் வர்ற ஏலியன் வந்து அந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஆமாம், அந்த படத்தில் வந்து பூமியில் 5000 வருஷமாக மனித உருவத்தில் வாழ்ந்துட்டு வர்ற ஜீனோன்ற ஒரு ஏலியனை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஆமாம், நான் சொல்கிற ஜீனோன்ற கற்பனை கதாபாத்திரம் கிடையாது, நிஜமாகவே ஜீனோன்றவர் வாழ்ந்தார். பல 1000 வருஷமாக பல உலகத்தில் பல பகுதிகளில் பல பேரில் வாழ்ந்துட்டு வர்றார் இந்த செகண்ட் வரைக்கும். என் படத்துக்கு தயாரிப்புக்கு நிதி உதவி பண்ண ஒருத்தர், ஒரு அமெரிக்க ஆராய்ச்சியாளருடைய அங்கிள் ஜீனோவை நேரில் பார்த்துருக்காரு சவுத் அமெரிக்காவில். ஆமாம், ஜீனோ தமிழ்நாட்டிலையும் வந்திருக்காரு. இங்கே கூடிய சீக்கிரம் நீங்கள் அவரை பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். தமிழில் பேசுகிறவர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, எந்த மொழியில் பேசுறதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. புரியுதா? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப இந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் மாதிரி சில ஷோஸ்லாம் இருக்குல்ல சார், அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்ட கோயில் சிற்பங்கள்லாம் காட்டுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிறது தான் கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக பறக்கும் தட்டு மாதிரி ஒன்று விழுந்துக்கிட்டு இருக்கும். ஜீசஸ் சம்மந்தமான ஒரு புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒரு பறக்கும் தட்டு இருக்கும். ஆக்சுவலாக இப்போ காலங்காலமாக அது இருக்கா, அது ஊமைப்படுத்தப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கா என்ன? ஆமாங்க, அது வந்து காலங்காலமாக இருக்குது. புரியுதா? அவ்வளோதான். நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒரு பேரை பயன்படுத்தி பண்ணோம் கூப்பிட்றோம். புரியுதா? வேற ஒன்றும் கிடையாது. சித்தர்கள்னுவாங்க, அங்கே அல்டார்னுவாங்க. உண்மையான சித்தர்கள். ஓகே, இப்போ போகர்லாம் சொல்கிறோம்ல சார், அது உண்மையான அகத்தியர் போகர் மாதிரி உண்மையான சில சித்தர்கள் வந்துக்கிட்டு ஒன்று ஏலியன்ஸாக இருக்கணும், இல்லைன்னா ஏலியன்ஸுடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இது ரெண்டு இருக்குது. இப்போ ஒரு ஏலியன் வந்து அவனாக வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு பதிலாக யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுத்து அவருக்கு எல்லா நாலேஜையும் இம்பார்ட் பண்ணி அவ மூலமாக பண்ணுறது, அவனுக்கு சில பவர்ஸையும் கொடுத்து, புரியுதா, அது பண்ண முடியும். அதில் ஒன்று தான் இஎஸ்பி பவர். இஎஸ்பின்னா எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். ஓகே, நம்ம எல்லாருக்கிட்டையும் இஎஸ்பி பவர் இருக்குது, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியல. அதாவது ஃபியூச்சரில் நடக்க போகிறது இப்போயே நம்மளுக்கு தெரியுன்ற மாதிரி. அது வந்து ப்ரீமானிஷன், அது ஒன்று தான். ஓகே, மைண்டோட பவரை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி பல பவர்ஸ் இருக்குது. டெலிகைனசிஸ், ப்ரீமானிஷன், ரிமோட் வியூவிங்னு. இப்போ நம்ம மூளை வந்துட்டு இந்த ஃபோன் மாதிரி, இந்த ஃபோனில் நிறைய ஆப் இருக்குது, ஆனால் எனக்கு யூஸ் பண்ண தெரில. யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்கன்னா, இதுதான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த ஆப்பை யூஸ் பண்ணால் ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்னா நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் ஏலியன்ஸ் என்ன பண்ணுறான்னா, அவன் யாரோட தொடர்பு வச்சுக்கிறானோ அவங்களுக்கு அந்த இஎஸ்பி பவரை வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டன் பண்ணி கொடுத்துட்றான், எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றான். புரியுதா? நீங்கள் புராணங்க கதையில் படிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் போவார், காட்டில் ஒரு சாமியார் இருப்பார், தவம் பண்ணிகிட்ருப்பார். இவர் போவான், சாமி வணக்கம், என்னப்பா? சாமி நான் ஒரு பசுமாடு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். சரி என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னாடி காணாமல் போச்சு சாமி. சரி என்ன? நீங்கள் உங்கள் ஞான திருஷ்டியில் பார்த்து அது எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஞான திருஷ்டி. உடனே அந்த சாமியார் என்ன பண்ணுவார், கண்ணை மூடிட்டு அப்படியே சொன்னார், அடையாளம் சொல்லு. கருப்பு கலர் பசுமாடுங்க, வெள்ளை கலரில் ஒரு புள்ளி இருக்கும், கழுத்தில் ஒரு மணி வேற நான் போட்டிருந்தேன். சரி கொஞ்சம் இரின்னு சொல்லி அப்படியே பண்ணிவிட்டு, இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஆறு ஏதாவது இருக்கா? ஆமாம், நான் பக்கத்து ஊரில் ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு, அங்கே போய் பாரு. இவர் போய் பார்ப்பார். பார்த்தா அந்த ஆற்று ஓரமாக இந்த மாடு மேய்ஞ்சிட்ருக்கோம். இதுக்கு ஞான திருஷ்டின்னு நம்ம இதை கதையாக படிக்கிறோம்ல. இந்த ஞான திருஷ்டிக்கு சயின்டிஃபிக் டேர்ம் என்ன தெரியுமா? ரிமோட் வியூவிங். ரிமோட் வியூவிங், தூர பார்வை, எங்கேமோ இருக்கிறத பார்க்குறது. இது ஒன் ஆஃப் த இஎஸ்பி பவர். இதை நான் எந்த அடிப்படையில் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு தெரியுதா? ஏன்னா 1970s 80s அமெரிக்காவில் சிஐஏக்காகவும் இராணுவத்துக்காகவும் இதை ஆராய்ச்சி பண்ணவர் டாக்டர் ஹால் புத்தாஃப் இன்னும் உயிரோடு இருக்கார். அவர் எனக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதினவர். அவர் வந்து இதை ஸ்டடி பண்ணி இந்த ரிமோட் வியூவிங் இருக்குல்ல, இது நம்ம எல்லாருக்கிட்டே இந்த பவர் இருக்குது, ஆனால் அதுக்குண்டான பயிற்சி எடுத்துக்கணும். இப்போ எப்படி நீங்கள் கிக் பாக்ஸிங்கில் ரிங்கில் ஃபைட் பண்ணணும்னா கிக் பாக்ஸிங் பயிற்சி எடுத்துக்கிறீங்க, கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டால் உங்களால் அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சில பேருக்கு அது இயற்கையிலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் எல்லாருக்கிட்டே இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இஎஸ்பி பவர்ஸ். இட் இஸ் கால்ட் ரிமோட் வியூவிங். இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இருக்குது அமெரிக்காவில் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் ஹால் புத்தாஃப். எனக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதினவர்.
ஸோ நான் அவர்கிட்ட இதெல்லாம் கேட்கும்போது ஆமாம் நாங்கள் பண்ணோம், அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. இங்கே தான் யாரும் எதையுமே பண்ணுறது கிடையாது, பண்ணுறவனே என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஆனால் இது உண்மை, பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். இது ESP 1 பவர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்ன ஏலியன்ஸோடைய கெப்பாசிட்டி என்னென்னு கேட்டால், அவன் ஒருத்தனோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக அந்த பவரை அவன் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறான். ஸோ இது வந்து நிஜம். கூடிய சீக்கிரம் உண்மையெல்லாம் வெளியில் வரும்போது இனிமேல் நீங்கள் ஸ்கூலில் போய் இது டான்ஸு, இங்கே கராத்தே போய் கற்றுக்குறோம், இங்கே சிலம்பம் கற்றுக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ESP பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு ஸ்கூலில் வரும். அப்பா ஓகே சார், நிறைய கேள்விகள் கேட்டேன், எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியோட இறுதியாக நம்ம மக்கள்கிட்ட நீங்கள் ஏலியன் சார்ந்து சொல்ல வர விஷயம்னு சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் சார். நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, இந்திய மக்களுக்கும் சரி, நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய மிகப்பெரிய எதிரி உங்களுடைய அறியாமை. அறியாமை, ஏலியன்ஸை பற்றி உங்களுடைய அறியாமை தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. நீங்கள் கையில் எடுக்க போகிற மிகப்பெரிய ஆயுதம் அவேர்னஸ், விழிப்புணர்வு. ஒரு கடையில் போய் தக்காளி வாங்குறதுக்கு கிலோ 100 ரூபான்றான், ஆனால் மார்க்கெட்டில் போனால் 30 ரூபா கிடைக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் மார்க்கெட் போயிடுவோங்க, போய் அங்கே தான் வாங்குவோங்க. இங்கே வந்து கடைக்காரங்கிட்ட சண்டை போடுவோங்க. ஏன்னா அவன் உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணான், பட் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு வெறும் 30 ரூபா தான். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இன்றைக்கி பெட்ரோல், டீசல், நிலக்கரி, கேஸு, எலக்ட்ரிசிட்டி, நியூக்ளியர் எனர்ஜி, இதுக்காக அடிமையாக இருக்கிறங்க. இதுக்காக செலவு பண்ணுறதுலேயே நீங்கள் சம்பாதிக்கிற பணம் முக்கால்வாசி போயிடும். இது எல்லாம் தேவையில்லை, வேறு டெக்னாலஜி வரும். அதே மாதிரி கோடீஸ்வரம் வசதியானவன்னா எந்த விதமான மெடிக்கல் டெக்னாலஜி வச்சு நீங்கள் உயிரை காப்பாற்றிக்கலாம். பெரிய பெரிய டாக்டருங்கிட்ட போய் உடம்பை காட்டி தான் வியாதியை குணப்படுத்தலாம். ஆனால் ஏழைங்க, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அவங்களால முடியாது. இதுக்கு வேறு டெக்னாலஜி வரும். அதேமாதிரி எஜுகேஷன் டெக்னாலஜி, நீட் எக்ஸாம் தேவையில்லை, அதுக்கு பதிலாக வேறு நியூ எஜுகேஷ்னல் டூல்ஸ் வரும். இது எல்லாம் உங்களுக்கு கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்குது. ஆனால் இதை தரவனை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அதனால தான் திருப்பி சொல்கிறேன், உங்களுடைய மிகப்பெரிய எதிரி அறியாமை. நீங்கள் கையில் எடுக்க போகிற ஆயுதம் விழிப்புணர்வு. இந்த அறியாமையினால தான் இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனாவுக்கு இடையில் ஒரு ஆக்சிடென்டல் நியூக்ளியர் வார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அறியாமையினால். விழிப்புணர்வுனால நீங்கள் புது டெக்னாலஜி வரும், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சை முடிவுக்கு கொண்டு வரலாம். முக்கியமாக பாவர்ட்டியை கேன் பி இரேஸ்ட் ஃப்ரம் ஹியூமன் சிவிலைசேஷன். மனித இனத்திலேருந்து வறுமையை மொத்தமாக ஒழிச்சு கட்டிடலாம். இந்தியா இல்லை, பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா இல்லை, மனித இனத்தில் இருந்து வறுமையை மொத்தமாக ஒழிச்சு கட்டலாம். எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் வேர்டு அவேர்னஸ். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஓகே, தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப. எவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார்? 30 வருஷம். 30 வருஷம். இன்னும் அடுத்த 30 வருஷமும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுவீங்க? ஆமாம். ஓகே சார், உங்களோட ரிசர்ச் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிங்க.